ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம் பாகம் 5 அத்தியாயம் 2 யோகமும் யோகேஸ்வரரும். அதன் தொடர்ச்சி. கடவுளை தந்தையாக ஏற்பதை விட மகனாக ஏற்பது என்னும் கருத்து சிறந்ததாகும். அதில் ஒரு மேன்மை உள்ளது. தந்தை மகன் உறவில் தந்தையிடமிருந்து ஏதாவது சிலவற்றை பெற மகன் விரும்புகிறான். மகன் தந்தை உறவில் தந்தை எப்பொழுதுமே மகனுக்கு ஏதாவது கொடுக்க விரும்புகிறார். கடவுளை நான் எனது தந்தையாக ஏற்றால் அவரிடமிருந்து ஏதாவது ஒன்றை என் தேவைக்கு கேட்க வேண்டியது வரும். ஆனால் நான் கிருஷ்ணரின் தந்தையானால் மிகவும் சிறிய பிள்ளை பருவத்திலிருந்தே என்னுடைய வேலை அவருக்கு சேவை செய்வதாகும். ஆகவே பகவான் அல்லது கிருஷ்ணரிடம் தந்தையாகிய உறவை விட மகனாக கொள்ளும் உறவு சிறந்தது. தந்தை குழந்தையின் பிறப்பிலிருந்தே பெற்றோராக இருக்கிறார். ஆகவே தேவகி வசுதேவருடைய உறவு முறை மிக உன்னதமானது ஆகும். கிருஷ்ணருக்கு நான் சரிவர உணவு அளிக்கவில்லை என்றால் அவன் இறந்து விடுவானே என்று கிருஷ்ணரின் வளர்ப்பு அன்னையான யசோதை நினைக்கிறாள். கிருஷ்ணர் மூவுலகையும் பராமரிக்கிற முழுமுதற் கடவுள் என்பதை அவள் மறந்து விடுகிறாள். அந்த ஒரே ஒரு கடவுள் மட்டுமே அனைத்து உயிரினங்களுக்கும் தேவையானவற்றை அளிக்கிறார் என்பதை அவள் மறந்து விடுகிறாள். இதுவே அன்பு. இத்தகைய அன்பின் உறவே மிக உன்னதமானதாகும். அதை புரிந்து கொள்வதற்கு சிறிது காலம் தேவைப்படுகிறது. ஓ கடவுளே, அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்பதற்கு பதிலாக கடவுளுக்கு அப்பத்தை கொடுக்காவிட்டால் அவர் இறந்து விடுவாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டும். இதுவே மிதமிஞ்சிய அன்பின் பெருமகிழ்ச்சியாகும். கிருஷ்ணருக்கும் அவரது மிக மிகச் சிறந்த பக்தையான ராதாராணிக்கும் இடையே இத்தகையதான அன்பு இருக்கிறது. தாய் யசோதா பெற்றோராக கிருஷ்ணரின் அன்பை பெற்றவள். சுதாமர் எனும் குசேலர் நண்பனாக இருந்து கிருஷ்ணரின் அன்பை பெற்றவர். அர்ஜுனன் கூட கிருஷ்ணரின் நண்பனாகத்தான் இருந்தான். இவ்வாறு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வெவ்வேறு வகையான கிருஷ்ணரின் நேரடி பக்தர்கள் இருக்கிறார்கள். ஆகையால் யோக முறை என்பது இங்கு விவரிக்கப்பட்டது போல பக்தி யோகத்திற்கு வழிகாட்டியாகும். மேலும் இந்த பக்தி யோகம் கிருஷ்ணரிடம் அன்பை வளர்த்து கொண்டவர்களால் மட்டுமே பின்பற்ற முடியும். மற்றவர்களால் இதை பின்பற்ற முடியாது. இத்தகைய அன்பை ஒருவன் வளர்த்து கொள்ள இயலுமானால் பகவான் கிருஷ்ணரை முழுமையாக புரிந்து கொள்ளும் நிலைக்கு அவன் வந்து விடுவான். இருப்பினும் வெவ்வேறு முறைகளிலும் அல்லது மனக்கற்பனைகளிலும் கடவுளை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது கடினமான செயலாகும். கடவுளை நாங்கள் புரிந்து கொண்டோம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அவரை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நமது புலன்கள் எல்லைக்கு உட்பட்டதாகும். கடவுளோ எல்லையற்றவர். நமது புலன்கள் அனைத்தும் குறைபாடுகள் உள்ளவை என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இந்த பௌதிக உலகை கூட நம்மால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அநேக கிரகங்களையும் மற்றும் இரவில் வானத்தில் அநேக நட்சத்திரங்களையும் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் அவைகள் என்ன என்பது உங்களுக்கு தெரியாது. மனிதன் பல வருடங்களாக விண்கலங்களில் சந்திர மண்டலத்திற்கு செல்வதற்கு முயற்சிகள் செய்து கொண்டிருந்தும் சந்திர மண்டலம் என்றால் என்ன என்பதும் தெரியாது. இந்த பூமியில் கூட என்னென்ன வகைகள் உள்ளன என்பது தெரியாது. கடலுக்குள்ளோ வானத்திற்கோ நீங்கள் சென்றால் உங்களது அறியும் சக்தி அளவிற்குட்பட்டது என்பது தெரிய வருகிறது. ஆகவே நமது அறிவு எப்பொழுதும் குறைபாடுகள் உள்ளது. இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா வகையான அறிவையும் நான் பெற்றுள்ளேன், விஞ்ஞானத்தில் நாங்கள் முன்னேறியுள்ளோம் என்று முட்டாள்தனமாக நாம் நினைத்தால் இது மற்றொரு முட்டாள்தனம். இது முடியாத காரியமாகும். நமது கண்களால் தினமும் நாம் பார்க்கும் ஜட பொருட்களையே நம்மால் புரிந்து கொள்ள முடியாத போது முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரையும் ஆன்மீக உலகத்தையும் பற்றி என்ன கூற முடியும்? கிருஷ்ணர் மிக மேன்மையான ஆன்மீக உருவம் உடையவர். நமது அறிவிற்குட்பட்ட புலன்களின் மூலம் அவரை புரிந்து கொள்ள முயற்சிப்பது முடியாததாகும். அது முடியாதது என்றால் பிறகு என் கிருஷ்ண உணர்விற்காக அநேக கஷ்டங்களை அடைகிறோம். இத்தகைய குறையுள்ள புலன்களால் கிருஷ்ணரை உள்ளபடி அறிய முடியாதா? இதன் பதில், நாம் கிருஷ்ணருக்கு கீழ்ப்படிந்து கிருஷ்ணரை பின்பற்ற வேண்டிய நோக்கத்தை வளர்த்து கிருஷ்ணரின் சேவகனாகவோ நண்பனாகவோ பெற்றோராகவோ காதலனாகவோ ஆகி முழுமுதற் கடவுளுக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கும் போது அவரை நாம் புரிந்து கொள்ள முடியும். நமது சேவை நாக்கில் இருந்து ஆரம்பிக்கிறது. எப்படி? இந்த நாக்கின் மூலம்தான் நீங்கள்
ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபிக்கிறீர்கள். ஆன்மீக உணவாகிய கிருஷ்ண பிரசாதத்தை ருசிக்கிறீர்கள். ஆகவே இந்த முறையின் ஆரம்பம் மிக இனிமையானது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்று தினமும் பணிவுடன் ஜெபித்து கிருஷ்ணரின் கருணையால் பிரசாதம் உங்களுக்கு கிடைக்கும் போதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இத்தகைய சேவையை நாம் செய்தால் இதன் பலனாக கிருஷ்ணர் அவராகவே நம் முன் தன்னை வெளிப்படுத்துவார். வெறும் மனக்கற்பனையால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் நமது புலன்கள் குறைபாடுகள் உள்ளன ஆகும். ஆனால் இத்தகைய சேவையை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் கிருஷ்ணரே தன்னை வெளிப்படுத்துகிறார். நான் இப்படிப்பட்டவன் என்று அர்ஜுனனுக்கு வெளிப்படுத்துகிறார் அல்லவா? அதுபோன்று நமக்கும் வெளிப்படுத்துவார். அர்ஜுனன் பணிவுள்ள ஒரு பக்தன், மேலும் கிருஷ்ணரிடம் நண்பனாக தொடர்பு கொண்டு இருக்கிறான். அதனால் தான் கிருஷ்ணர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.